விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் தொழிலாளர்கள் 25 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். கோவிந்தநல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி என்பவருக்கு சொந்தமான வனஜா பட்டாசு ஆலையில் ஞாயிற்றுக்கிழமையிலும் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் ஆலையின் 4 அறைகள் தரைமட்டமாகின. விபத்தின் வீரியம் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வை ஏற்படுத்தியதோடு விண்ணை முட்டும் அளவுக்கு புகை எழுந்ததால் சுற்றுவட்டார மக்கள் பீதியடைந்தனர். இந்த விபத்தில் உடல் கருகி 25 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 4 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆலையின் உரிமம் ஏற்கனவே கடந்த ஆண்டு விதிமீறல் காரணமாக தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பட்டாசு ஆலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் ஒருங்கிணைக்க அறிவுறுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்து நடந்த இடத்தில் அமைச்சர்கள் KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் சென்று மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இந்த வெடிவிபத்து என்பது ஞாயிற்றுக்கிழமை, ஆகவே வேலை இன்றைக்கு லீவு நாளாக இருக்கிறது. நிறைய பேர் வேலைக்கு இருக்காரு. அந்த ஷெட்டை அப்படியே அமுக்கி வெடிவிபத்து வந்தவுடனே ஷெட்டை அமுக்கி அது எல்லோரும் மிகப்பெரிய சேதத்தை நம்முடைய மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. விபத்து நடந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா, மாவட்ட SP ஸ்ரீநாதா, மதுரை சரக DIG அபினவ்குமார் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். ஒன்றும் சண்டே யூஸ்வலி ஒர்க் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் மேஜர் வயலேஷன் ஒன்று. பட் லைசன்ஸ்டு ஃபேக்டரி இது. பட் வாட் ஆர் த வயலேஷன்ஸ் வில் டேக் ப்ராப்பர். காகித குழாய்கள், அட்டைகளை சேமித்து வைக்கும் பாதுகாப்பற்ற குடோனில் 35க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை ஒரே அறையில் அமர வைத்து பணி செய்ய வைத்ததால் உயிரிழப்பு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அங்க முனையவும் டப்புன்னு சத்தம் கேட்குமே ஒடியாந்து மண்ணு கட்டியில விழுந்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பேசவும் முடியல, ஒன்றும் செய்யவும் முடியல. உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடி தயாரிப்பில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிப்பதற்காக சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அவருடன் மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தரிசனத்தை முடித்துக் கொண்டு மயிலாப்பூர் மாடவீதிகளில் அமித்ஷா ரோட் ஷோ சென்றார். வாகனத்தில் நின்றபடி தொண்டர்களை பார்த்து கையசைத்து தாமரை மற்றும் இரட்டை இலை சின்னங்களுக்கு அமித்ஷா வாக்கு சேகரித்தார். வழிநெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் மலர்களை தூவி அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டில் குடும்ப அரசியலால் ஜனநாயகம் சீரழிந்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு வந்த அமித்ஷா சிவகிரி அரசு மருத்துவமனையிலிருந்து தீரன் சின்னமலை சிலை வரை ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய அமித்ஷா உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் MK ஸ்டாலினின் ஒரே எண்ணம் என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டு பெண்கள் அனைவருக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவை திமுகவும் காங்கிரசும் தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். बहनों को, माताओं को विधानसभा और लोकसभा ने सिर्फ वंचित तो किया ही है. எவ்வளவு தடுத்தாலும் பெண்களுக்கான நியாயத்தை பாஜக பெற்றுத்தரும் என்றும் அமித்ஷா உறுதிபட கூறினார். பாஜக ஒரு அழிவு சக்தி என்றும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு படுதோல்வி உறுதி என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓசூர் பரப்புரையில் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஏவ நினைத்த தொகுதி மறுவரையறை அஸ்திரம் பூமராங் ஆகி தற்போது அவருக்கே வினையாகிவிட்டதாக விமர்சித்தார். சங்கிப்பட உள்ள நுழைஞ்சால சர்வநாசம்தான். அப்படி ஒரு கட்சியின் கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை உள்ளவங்கள ஒரு வாக்கு கூட விடக்கூடாது. காரில் IPL போட்டியை பார்த்தது தவறில்லை, காரில் சென்றபோது முகத்தை மூடிக்கொண்டு சென்றதுதான் தவறு என்றும் முதலமைச்சர் பதிலளித்தார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கறது தப்பு இல்லை. முதலமைச்சராக இருந்துட்டு தூத்துக்குடியில் 13 அப்பாவைகளை சுட்டு கொண்ட டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களே, அதுதான் மாபெரும் தப்பு.
திமுக கூட்டணியை தவிர வேறு யாருக்கு வாக்களித்தாலும் அது பாஜகவுக்கு விழும் ஓட்டுதான் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். சமூக நீதியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் மகத்தான தலைவர் மு க ஸ்டாலின் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புகழாரம் சூட்டினார். ஓசூர் அருகே பரப்புரையில் பேசிய அவர் சுயமரியாதை, சமத்துவம் ஆகியவற்றை நாட்டிற்கு எடுத்துரைத்த மாநிலம் தமிழ்நாடு என்றார். For what? He is starting for Chaturvarna, against Sudra, against women. Modi is there. So we want Modi or you want Stalin? மூட நம்பிக்கை மீது எப்போதும் நம்பிக்கை இல்லாத இயக்கம் என்றும் எப்போதும் சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இயக்கம் என்றும் திமுக குறித்து கார்கே பேசினார். ಮೋದಿ ಅವರಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ಮಿಸ್ಟರ್ ಮೋದಿ 2023ರಲ್ಲಿ ಈ ಕಾನೂನು ಪಾಸ್ ಆಗಿದೆ, ನೀವು ಯಾಕೆ ಇದನ್ನ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡಲಿಲ್ಲ? ಈ ಪ್ರಶ್ನೆ ನನಗೆ. மோடி என்றாலே பொய்தான் என்றும் சமூக நீதிக்கு எதிரானவர் மோடி என்றும் கார்கே கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விவகாரத்தில் திமுக பெண்களுக்கு அநீதி இழைத்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியிருக்கிறார். கரூர் மாவட்ட அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பழைய பேருந்து நிலைய பகுதியில் பரப்புரையில் பேசிய அவர், மகளிர் மசோதாவை தோற்கடித்ததன் மூலம் பெண்களுக்கு துரோகம் செய்த திமுகவிற்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றார். நீண்ட நாட்களாக பெண்கள் போராடி வந்த இட ஒதுக்கீட்டை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் மூலமாக இப்படிப்பட்ட வஞ்சகம் பிடித்த இந்த கட்சிகளுக்கு தகுந்த மரணடி கொடுப்பீங்களா? தொடர்ந்து பேசிய அவர், மணல் கொள்ளை விவகாரத்தில் திமுக அரசுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது அதிமுக ஆட்சி அமைந்ததும் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு இந்த மண கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆடு மாடுகளை பட்டியல் அடைத்து வைப்பது போல திமுகவினர் வாக்காளர்களை அடைத்து வைக்கும் முறையை வேடிக்கை பார்க்கும் அதிகாரிகள் தப்ப முடியாது என்றும் கூறினார். வண்ணம் தான் வேறே தவிர எண்ணம் ஒன்றுதான் என்று பாஜக மற்றும் காங்கிரஸை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒத்தக்கடையில் பரப்புரை மேற்கொண்டவர், பாஜக காங்கிரஸ் கட்சிகளின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஒன்றுதான் என்றார். காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுக்கும் வெவ்வேறு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு கட்சிக்கும் ஒரே கொள்கை தான். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறும். தவறான முன்னுதாரணங்களைத்தான் ஒருவரை ஒருவர் பின்பற்றி வருவதாக அரசியல் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விமர்சித்தார். அருகில் இருக்கிற கேரளாவில் ஏதாவது ஒரு கட்சி இதே காங்கிரஸ் இருக்கிறது, இதே கம்யூனிஸ்ட் இருக்கிறது, இதே பிஜேபி அங்க இருக்கிறது, ஒரு இலவசம் அறிவிக்கலையே, ஓட்டுக்கு காசு கொடுக்கலையே. ஏன் காசு கொடுக்க சொல்லுங்க, திரட்டி அடிப்பான். இலவசம் அறிவிச்சா தோத்து போவான். இலவசம் அறிவிக்கிற கட்சி தோத்து போகும். பாஜக ஆளும் மாநிலங்களில் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு ஆகியவை முழுமையாக நிறைவு பெற்று விட்டதா என்று கேள்வி எழுப்பினார். திருச்சி கிழக்கு தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட தாவேக தலைவர் விஜய், தேவாலயம், மசூதி, கோயிலில் வழிபட்ட காட்சிகளே இவை. திருச்சி கிழக்கு தொகுதியில் 3வது முறையாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நடிகர் விஜய் புனித அந்தோணியார் தேவாலயத்தில் மண்டியிட்டு நடந்து சென்று மௌன பிரார்த்தனை செய்தார். கொட்டப்பட்டில் உள்ள பச்சை நாச்சியம்மன் கோயிலிலும் அதே பகுதியில் மசூதிக்கு சென்றும் அவர் வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் திருச்சி கே நகர், பெரியார் ரவுண்டானா பகுதிகளில் திறந்த வாகனத்தில் விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டார். வழிநெடுகிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலைகளை அணிவித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2 இடங்களில் விஜய் பேசுவதற்கான மேடை மற்றும் ஒலிபெருக்கி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் எவ்வித உரையுமின்றி தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி அவர் தனது வாகனத்தில் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக திருச்சி விமான நிலையம் அருகே விஜயின் வாகனத்தை பின்தொடர முயன்ற கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தினர். சென்னையில் தாவேக தலைவர் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றதால் இளைஞர் ஒருவர் விபத்தில் சிக்கினார். சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஆட்டோவில் வீடு வீடாக சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி வாக்கு சேகரித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியிலும் திமுக வேட்பாளர் ஆதி சேகரை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவாரூர், நன்னிலம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மகளிர் மசோதாவை காட்டி தென் மாநிலங்களின் உரிமையை பறிக்க பாஜக முயற்சித்ததாக சாடினார்.
தோலை போத்திட்டு வர புலின்னு, இது புலி கூட இல்ல. ஆட்டு தோலை போத்திக்கிட்டு நரி வந்தா என்ன, அந்த கதையாக இவங்க மகளிர் மசோதாங்கிற போர்வையை போத்திக்கிட்டு முகமூடிய போட்டுக்கிட்டு உண்மையிலே எதை கொண்டு வராங்க? தொகுதி மறுசீரமைப்பு. கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து பரப்புரை செய்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மிரட்டல் அரசியல் தமிழகத்தில் பலிக்காது என கூறினார். அவங்க சற்று ஒதுங்கி போய் வேற இடத்துக்கு போனது இவர் பெறப்போகும் வெற்றிக்கான சாட்சி. கடந்த முறை தனக்கு விழுந்த 51,000 வாக்குகளும் இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு விடும் என உறுதியாக கூறினார். தஞ்சாவூரில் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர் பேசிய அண்ணாமலை, விஜயின் அரசியல் வருகையால் என்டிஏவுக்கு பாதிப்பு இல்லை என்றார். நல்ல வாக்குகள் கூட சில இடத்துல வாங்குவாங்க, அதை பத்தி நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 4 முனை போட்டி 3 முனை போட்டி எனக்கு அது நம்பிக்கை இல்லைங்க. தேர்தல் களம் கடந்த 2 வார காலமாக 2 முனை போட்டியா தான் அது இருக்கு. உடுமலைப்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணனுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடி விதிநகரன் ஆதரவு திரட்டினார். மின்கட்டண உயர்வுக்கு பின்பாக மட்டும் சுமார் 5000 சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நமது திருப்பூர் மாவட்டத்திலே மூடப்பட்டுள்ளன. இந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கூட வருமானமின்றி நடுத்தருவில் நிற்கும் சூழலை இந்த திமுக ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. வேதாரண்யம் தொகுதியில் பரப்புரை செய்த பாமக தலைவர் அன்புமணி, பெண்களுக்கு துரோகம் செய்த திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்றார். 20 பெண்கள் நீங்கள் டெல்லிக்கு போவீங்க, நீங்க எம்பியா போவீங்க, நாடாளுமன்றத்துக்கு போவீங்க. இந்த சட்டம் வரக்கூடாதுன்னு எப்படிப்பட்ட ஒரு வன்மம், பெண்களுக்கு எதிரான ஒரு செயல், பெண்களுக்கு எதிரான ஒரு வெறி செயல். மயிலாடுதுறையில் பரப்புரை செய்த அன்புமணி, திமுகவை அழிக்கவே விஜயகாந்த் கட்சி தொடங்கியதாகவும் ஆனால் அந்த கட்சியுடனேயே பிரேமலதா கூட்டணி வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். மத்திய அரசின் சர்வாதிகார போக்கை மு.க. ஸ்டாலின் வலுவாக எதிர்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் பேசியவர், என்டிஏ வென்றால் திமுகவின் திட்டங்கள் முடங்கக்கூடிய அபாயம் இருப்பதாக கூறினார். Firstly, Thiru Stalin ji, he is a great friend of mine. He is almost like brother, and I am very happy that Thiru Stalin is strongly opposing the dictatorial tendencies of center. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 3 தொகுதிகளில் பரப்புரை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக குளச்சல் செல்லக்கூடிய ராகுல் காந்தி முற்பகல் 11:30 மணியளவில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்கிறார். மதியம் 1 மணிக்கு நாங்குநேரி வேட்பாளரை ஆதரித்தும் 2:30 மணியளவில் ஸ்ரீ வைகுண்டம் வேட்பாளரை ஆதரித்தும் வாக்கு சேகரிக்க உள்ளார். அதேபோல என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க இன்று தமிழ்நாடு வரக்கூடிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கோவை, தென்கனிக்கோட்டை, ஆவடி, சென்னை, அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை செய்ய உள்ளார். அட்சய திருதியையொட்டி சென்னையில் உள்ள நகைக்கடைகளில் நகை வாங்குவோர் ஏராளமானோர் காலை முதலே குவிந்தனர். அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அட்சய திதி நல்ல நாளுங்கிறதுனால நகை வாங்கலான்னு வந்தோம். பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு வளையல் வாங்கினோம். அட்சய திதிக்கு நகை வாங்குறதையும் தாண்டி நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, இல்லைன்னா ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் செஞ்சா நகை வாங்குறதை தாண்டி நல்ல புண்ணியம் வரும் நான் நம்புறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அட்சய திருதிக்கு எடுக்கிறேன், பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ இது ஏதோ திருவிழா மாதிரி இருக்குது. க்ரௌடு அதான் இதான் ஃபர்ஸ்ட் டைமா, அதான் ஒரு திருவிழாவில் உள்ள க்ரௌட் மாதிரி இங்க ரொம்ப க்ரௌடா தான் இருக்குது. அப்படி சொல்றாங்க. சரி இனியாச்சும் திருந்துவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். எவ்ரி அக்ஷய திருதிக்கு ஏதாச்சும் ஒரு 1 கிராம்ல இருந்து வில் பை எனிதிங். அதனால அந்த இயர்ல வில் பை மோர் கோல், அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் எங்களுக்கு. அதனால ஒரு காசு கம்மல், ஒரு சான்பலி கம்மல் போட்டோம். கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதான் நாங்க எவ்ரி இயர் போடுவோம். மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்ததன் மூலமாக பெண்களின் உரிமைகளை திரிணாமுல் காங்கிரஸ் பறித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டிய நிலையில் அவர் நடிப்பதாக மம்தா பானர்ஜி பதிலடி தந்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட 131வது அரசியல் சட்ட திருத்த மசோதாவை திரிணாமுல் காங்கிரசும் இணைந்து தோற்கடித்ததாக மேற்கு வங்க பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருந்தார். மேற்கு வங்கத்தில் நிலவக்கூடிய காட்டாட்சியை பெண்கள் எதிர்க்க தொடங்கிவிட்டதால் பெண்கள் அதிக அளவில் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களாக வருவதை மம்தா அரசு விரும்பவில்லை என்று சாடினார். कि बंगाल की बेटियां ज्यादा संख्या में एमएलए बने, ज्यादा संख्या में एमपी बने.
இதற்கு பதிலளித்திருக்கூடிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரதமரின் குற்றச்சாட்டுகள் கோழைத்தனமானது என்றும் பாசாங்குத்தனமானது என்றும் விமர்சித்துள்ளார். தாங்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர்கள் அல்ல என்றும் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் அளிப்பதில் முன்னணியில் இருப்பதாகவும் மம்தா கூறினார். தங்கள் கட்சியில் 37.9 விழுக்காட்டினர் பெண் எம்பிக்கள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் இடஒதுக்கீட்டை ஒரு கேடயமாக பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை மூலமாக பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக இடங்களை பெற்றுத்தர மத்திய அரசு முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். 2023 மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஏன் இந்த அவசரம் என்றும் மம்தா கேள்வி எழுப்பினார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் சாலையோர கடையில் பிரதமர் நரேந்திர மோடி மசாலா பொரியை வாங்கி ருசித்த காட்சிகள்தான் இவை. மேற்கு வங்க மாநிலத்தில் ஜர்கிராம் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். முன்னதாக பரப்புரை இடத்திற்கு சென்று கொண்டிருந்த பிரதமர் திடீரென தனது வாகனத்தை விட்டு இறங்கி அங்கு சாலையோரம் இருந்த உணவு பண்டங்கள் விற்பனை செய்யும் கடைக்கு நடந்து சென்றார். வியாபாரியிடம் நலம் விசாரித்த பிரதமர் பொரி, பச்சை மிளகாய் மற்றும் பிற மசாலா பொருட்கள் கலந்து செய்யப்படும் ஜல்முரி என்ற உணவு பதார்த்தத்தை கேட்டு வாங்கி ருசித்தார். அருகில் நின்றிருந்த குழந்தைகளுக்கு பிரதமர் ஜல்முரியை பகிர்ந்தளித்தார். பின்னர் ஜல்முரிக்கான பணத்தை பிரதமர் மோடி கொடுத்தார். கடைக்காரர் பணத்தை வாங்க மறுத்தபோது பிரதமர் மோடி வற்புறுத்தி பணத்தை கொடுத்துவிட்டு சென்றார்.